நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனதாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். இன்னொரு விஷயம், எல்லாருமே இந்த வசனத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு புதுமையான ஒரு வசனமா இருக்கும். ஆனதாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். கவனிங்க, இந்த விஷயத்திற்காக நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க போறோம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, சம்கார் யாகேல் அப்படின்னா 2 பேர் இருக்கிறாங்க. இவர்களுடைய காலத்துல என்ன நடந்துச்சா, பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். பெரும்பாதைன்னா என்ன? பெரும்பாதைன்னா என்ன? பெரும் பாதை அப்படின்றது சொல்றது நம்ம ஊரினுடைய கணக்கின்படி நம்ம பார்ப்போம்னா ஹைவேன்னு அர்த்தம். ஹைவே ரோடு அப்படின்னா 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை அப்படி இருக்குல்ல, இதுதான் பெரும் பாதை. ஆனா பைபிள் இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பெரும் பாதைகள் பாழாய் கிடக்கிறது. அதனால ஜனங்கள் என்ன பண்றாங்களாமா, பக்க வழியாய் நடந்து போகிறார்கள். நம்ம நிறைய பேர் நீங்க ஹைவேல எல்லாம் கார்ல டிராவல் பண்ணியிருப்பீங்க. சில முக்கியமான இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைவே ரோட தடுத்து நிறுத்திட்டு நமக்கு சுத்தி போகிறதற்காக ஒரு வழி வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன வழி. இந்த ஹைவேல இதுவரைக்கும் நம்ம ரொம்ப வேகமா போயிட்டு இருந்த நம்ம அழகா போயிட்டு இருப்போம். ஆனா அந்த பெரும் பாதைகள்ல வேலை நடக்கிறதுனால, ஒர்க் நடக்கிறதுனால நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ சுத்தி போறோம் பாருங்க, அந்த இடத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும், அந்த இடத்துல குண்டு குழிகளா இருக்கும். ஆனா அது பெரும் பாதை. இந்த லைன்ல இந்த பெரும் பாதையில போனா ஈஸியா போயிடலாம். ஆனா அந்த பெரும் பாதை பாழாய் கிடக்கிறது. ஆண்டவர் இந்த 2 பேரையும் ஆண்டவர் எழுப்பி அந்த பாழாய் கிடக்கிற பெரும் பாதைகளை கர்த்தர் சீர் செய்தார். நான் இன்றைக்கு இந்த 8வது நாள் ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஜெபிக்க போறோம். எது அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே ஹைவே எல்லாம் பெரும் பாதைகள், பாழாய் கிடக்கிற பெரும் பாதைகளை கர்த்தர் திறப்பாராக. அந்த பெரும் பாதைகளிலே இருக்கிற பாழானது சரியாவதாக. நீங்க இடுக்கமா நீங்க போயிட்டு இருக்கலாம், அப்படியே கடினமா உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கலாம். வருமானம் ரொம்ப சுருக்கமா இருக்குது. இடுக்கமான பாதை அப்படின்னா சின்ன பாதை, பக்க வழி, அப்படியே இப்போதைக்கு நடக்கிறது மாதிரி மட்டும் வழி. அந்த வழியில ரொம்ப சஞ்சலப்படலாம். ஆனா இந்த வசனத்துல நீங்க கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே எனக்காய் பெரும் பாதைகள் திறப்பதாக, பெரும் பாதைகள் திறப்பதாக. ஆண்டவருடைய நாமத்தினால நான் நம்புறேன். கர்த்தருக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசல், ஒரு அகலமான வாசல், ஆமென், ஒரு பெரிய வாசல். தேங்க்யூ ஜீசஸ். இதுவரையிலும் நீங்கள் கடந்து போகாத ஒரு மிக பிரம்மாண்டமான வாசல். 10 வருடங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அந்த பெரும் பாதை ஒரே வருஷத்திலே செய்கிறது போல இப்பொழுது அடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட அந்த பெரும் பாதைகளை கர்த்தர் கிருபையாய் திறக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே, எனக்காக பெரும் பாதைகள் திறப்பதாக. ஹைவே போல பெரும் பாதைகள் திறப்பதாக சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க. இது வசனம், இது கர்த்தருடைய வார்த்தை, இது அப்படியே நடக்கும். திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கிறவர்கள் இனி கொஞ்சமாய் விதைத்து திரளாய் அறுக்க போகிறார்கள். என்ன பிரயாசம் எடுத்தும் இடுக்கமான வாசலை போல போகிறவர்கள் கர்த்தர் பெரும் பாதைகளிலே உங்களை நடக்க பண்ண போகிறார். நீங்கள் நினையாத ஒரு பெரும் பாதை நமக்கு வரப்போகிறது. பெரிய பெரிய இடங்களிலே கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை தரப்போகிறார். ஆமென். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி, இந்த வார்த்தை உண்மையானது,
உண்மையானது. ஹalleluya. எளியவனை கர்த்தர் எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற கர்த்தர் ஒரு பெரும் பாதைகளை நமக்காய் கர்த்தர் திறக்க போகிறார். ஹalleluya. அப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இத ஆண்டவருடைய பிள்ளைகள் வெறுக்கணும். எதை வெறுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பக்க வழியா எல்லாரும் நடந்து போறோம், பக்க வழியாய் நடந்து போறோம். பெரும் பாதைகளிலெல்லாம் யாரு போறா தெரியுமா? உலகத்துல இருக்கிறவன் தான் பெரும் பாதை வழியில போறான். பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பாத்தீங்கன்னா பெரும் பாதை வழியாகவே டிராவல் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தனி ஹைவேல அவங்களுக்கு தனி பாஸ், அவங்க தனியா டிராவல் பண்றாங்க. ஆனா உண்மையா யாரு தான் அதுல டிராவல் பண்ணணும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம தான் அந்த பெரும் பாதையில டிராவல் பண்ணணும். நீங்க விசுவாசிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேளுங்க. நான் நம்புகிறேன் நம்முடைய தேவன் நம்மை பெரும் பாதைகளிலே நம்மை நடக்க வைப்பார். இதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரும் பாதை திறக்கப்படும், திறக்கப்படும். நீ அறியாத வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்காக ஒரு பெரும் பாதையை கர்த்தர் கிருபையாய் திறப்பாராக. என் பிள்ளைகளுக்காய் ஒரு பெரும் பாதை திறக்கும், என்னுடைய வியாபாரத்தில் ஒரு பெரும் பாதை திறக்கும், என் வருமானத்தில் ஒரு பெரும் பாதை திறக்கும். ஹalleluya. Thank you Jesus. ஆமென். இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அங்கே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது சம்கார் யாகேல் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வேதத்திலே ரொம்ப ஸ்பெஷல். இவர்களை மாதிரி நம்ம கண்டிப்பா இவர்களை மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்றணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். நீங்க வாசிக்க முடியும் ஒரு வசனத்தை, எங்க வாசிக்க முடியும்னா நீங்க அதே அதிகாரத்தில் நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே. அப்படின்னா நீங்க 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவனுக்கு பிற்பாடு ஆனதாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். கவனிங்க, இந்த சம்கார் அப்படின்னா பெரும் பாதைகள். ஜனங்கள் பெரும் பாதைகளில் நடக்காம அந்த பாதை பாழா கிடக்கிறதுனால சந்தில் அந்த மாதிரி நடக்கும்போது அந்த பாதையை ஆண்டவர் அவங்க மூலமா சரி பண்றாரு. இந்த மனுஷனிடத்துல இருக்கிற ஒரு ஆவி என்ன அப்படின்னா, அவனுக்கு பிற்பாடு ஆனதாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான். இந்த தாற்றுக்கோல் அப்படின்னா என்ன? தாற்றுக்கோல் அப்படின்னா என்ன? இந்த தாற்றுக்கோல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாடெல்லாம் இருக்கு பாருங்களேன். அப்படின்னா இத நம்முடைய நிலங்களை அதை பழுது பார்க்கிறதுக்கு, நிலத்தை சரி பண்றதற்கு ஏர் மாடுகள் பூட்டுவாங்க பாருங்க. இந்த ஏர் மாடுகளை பூட்டி அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த மேய்ப்பன், வழி நடத்துகிற அந்த தலைவர் அவருடைய கையில வச்சிருக்கிற ஒரு பெரிய குச்சியினுடைய பெயர் தான் தாற்றுக்கோல். அப்படின்னா அது ஒரு குச்சி மாதிரி நீளமா இருக்கும். முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஷார்ப்பான ஏதாவது இரும்பு துண்டு இல்லைன்னா ஒரு ஆணி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்லோவாகும் போது, இந்த மாடு ஸ்லோவாச்சுனாலோ அதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுனாலோ இந்த நீளமான இந்த குச்சியை வச்சு லைட்டா ஒரு தட்டுவாங்க. ஏய் இந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னா இந்த மாடு என்ன பண்ணும்னா அதனுடைய வழியிலே போகும். அதுக்கு பேர் தான் தாற்றுக்கோல். அப்படின்னா தாற்றுக்கோல் நீங்க நினைக்கிற மாதிரி தடியோ இல்லைன்னா ஒரு பெரிய இதை நம்ம கையில வச்சிருக்கிறது மாதிரி பெரிய அம்போ அந்த மாதிரி கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு குச்சி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சம்கார் என்கிறவன் ஒரு தாற்றுக்கோலால் 600 பேரை முறியடிக்கிற ஒரு வெற்றி உள்ள ஒரு தேவ மனுஷனா இருந்தானாமா. அப்படின்னா உண்மையாய் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கையிலே சாதாரணமான ஒரு தாற்றுக்கோலா தான் இருக்கும். ஆனா அவங்க கையில அது வந்ததுக்கு பிற்பாடு அது ஒரு பெரிய பட்டயமா மாறும், அது ஒரு பெரிய தொழிலா மாறும், அது ஒரு பெரிய வருமானமா மாறும், அது மிகப்பெரிய ஒரு உயர்வாய் மாறும். கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், சாதாரணமானவைகளை கொண்டு அசாதாரணமானவைகளை செய்கிற கர்த்தர். கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் அவருக்கு ரட்சிப்பதற்கு தடையே இல்லை. சாதாரணமான கூட
கூழாங்கல்லை கொண்டு கோலியாத்தை ஜெயிக்க வைத்த என் தேவனாகிய கர்த்தர் உங்க கையிலே இருக்கிற அற்பமானதை கொண்டு, உங்க கையில இருக்கிற சின்ன தாளந்தை கொண்டு, உங்க கையில இருக்கிற கொஞ்சம் படிப்பை கொண்டு என் தேவனாகிய கர்த்தரால் ஹalleluya ஒரு தாற்றுக்கோலால் 600 பேரை ஜெயிப்பதற்கு கர்த்தர் அந்த மனுஷனுக்கு பலன் கொடுக்க முடியுமானால் எனக்கு கர்த்தர் கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புறேன் இந்த 100 days ஜெபத்திற்கு முடிகிறதற்குள்ள உங்க கையில இருக்கிற தாற்றுக்கோல்கள் யுத்த ஆயுதமாய் மாற போகிறது. யுத்த ஆயுதமா மாற போகுது. விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க கைகளை அப்படியே மேல உயர்த்தி, இயேசுப்பா இந்த வசனம் அப்படியே நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. கேளுங்க கேளுங்க. அந்த சம்கார், இங்க நிறைய பேர் இருக்கிறீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் அந்த சம்காருடைய கிருபையை கர்த்தர் தருகிறார். உங்க கையிலே இருக்கிற அந்த தாற்று போல இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கர்த்தர் வளர்த்துவாராக, பெருக்க பண்ணுவாராக, உயிர் கொடுப்பாராக, அது பலன் அடைவதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு குடம் எண்ணெயை கொண்டு ஆண்டவர் கடன்களை முடிக்க முடியுமானால், கொஞ்சம் மாவை கொண்டு பஞ்ச காலம் முழுவதையும் கர்த்தர் சரி பண்ண முடியுமானால், இதோ இந்த 8வது நாள் நம்மத்திலே அசைவாடுகிற கர்த்தர் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை பெருக பண்ண போகிறார். அந்த இயலாமையை பெருக பண்ண போகிறார். அந்த பலவீனமானது பலனாய் மாற போகிறது. அந்த ஆரம்பம் வளர போகிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிக்க 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 அந்த கிருபை, ஹalleluya, முழு பலத்தோடு அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? ஹalleluya.